தைராய்டு ப்ராப்ளம் இருக்கவங்க லைஃப் ஃபுல்லாக டேப்லெட்ஸ் எடுத்தே ஆகணுமா? உங்களுடைய மனநிலை, ஹேர் க்ரோத்து, உங்கள் பாடி வெயிட்டு, பீரியட்ஸ், அதுக்கப்புறமா உங்களுடைய தூக்கம், இது எல்லாத்தையுமே ஒரு சின்ன கிளாண்ட், அது உங்கள் கழுத்தில் இருக்க கிளாண்ட் தான் கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா? இந்த ஜனவரி மந்த்து தைராய்டு அவேர்னஸ் மந்த். ஸோ தைராய்டை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். தைராய்டு டிசார்டரை ரெண்டு வகையாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று ஹைப்பர் தைராய்டிசம், இன்னொன்று ஹைப்போ தைராய்டிசம். இந்த தைராய்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டே முக்கியமான விஷயம். நான் ரொம்ப கம்மியாக சாப்பிட்றேன் ஆனால் வெயிட் அதிகமாயிட்டே போகுது அப்படின்னா உங்களுக்கு இருக்கிறது ஹைப்போ தைராய்டிசம். இல்லை நான் நிறைய சாப்பிட்றேன் ஆனாலும் வெயிட் குறைஞ்சிட்டே வருது அப்படின்னா அது ஹைப்பர் தைராய்டிசம். இது கூடவே உங்கள் பீரியட்ஸ் இர்ரெகுலராக இருந்து ஏர்ஃபால், ஸ்கின் ட்ரைனஸ், கான்ஸ்டிபேஷன், ஹீட் இன்டாலரன்ஸ் இதெல்லாம் இருந்தால் உங்களுக்கு தைராய்டு இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஒரு சிம்பிளான பிளட் டெஸ்ட், அதாவது டிஎஸ்ஹெச் எடுக்கிறது மூலமா உங்களுக்கு என்ன தைராய்டு டிசார்டர் இருக்குன்றத ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அடுத்து நம்ம ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருக்கிறது நம்மளுக்கு தைராய்டு வந்துச்சுன்னா லைஃப் ஃபுல்லாக டேப்லெட் எடுக்கணும்னு. இது கம்ப்ளீட்டாக ஒரு மித். நம்மளுக்கு அந்த தைராய்டு வேல்யூ நார்மல் ஆகுற வரைக்கும் டேப்லெட்ஸ் எடுத்துட்டு அதோட கம்ப்ளீட்டாக மெடிசன் ஸ்டாப் பண்ணிடலாம்.